கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் பெண்ணை கொலை செய்து 50 அடி பள்ளத்தில் வீசிய வழக்கில் தம்பதி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 18 நாட்களுக்கு பிறகு சாக்கு மூட்டையில் சடலமாக பெண் கண்டெடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பொய்குணம் செல்லும் சாலையில் பாஸ்கரன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரின் மனைவி அலமேலு கடந்த மே மாதம் 23ஆம் தேதி வெளியே சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். குடும்பத்தினர் ஊர் முழுவதும் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதனையடுத்து தனது மனைவி அலமேலுவை காணவில்லை என்று மே 24ஆம் தேதி சங்கராபுரம் காவல் நிலையத்தில் பாஸ்கரன் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜப்பன் என்பவர் தாமாக முன்வந்து சங்கராபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். பின்னர் அவரை சங்கராபுரம் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அலமேலு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட அலமேலுவிடம் ராஜப்பன் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. வாங்கிய கடனை முறையாக திருப்பி செலுத்தாததால் அலமேலு கடும் சொற்களால் திட்டி சண்டையிட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜப்பன் அவரை கொலை செய்ய சதித்திட்டம் போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று வாங்கிய பணத்தை கொடுப்பதாக கூறி அலமேலுவை தனியாக வரவழைத்துள்ளார். பணத்தை வாங்குவதற்காக சென்ற அலமேலுவை அடித்து கொலை செய்துள்ளார். தொடர்ந்து உடலை சாக்கு முட்டையில் கட்டி 50 அடி பள்ளத்தில் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அழுகிய நிலையில் கிடந்த உடலை கைப்பற்றினர். பின்னர் மருத்துவர்கள் மூலம் அங்கேயே உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. இந்த கொலை ராஜப்பன் ஒருவர் மட்டும் தனியாக செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதை போலீசார் உறுதி செய்தனர். எனவே இதில் அவரின் மனைவி சுகன்யாவுக்கும் தொடர்பு இருக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டது. இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் அவரை பிடித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பெண்ணை அடித்து கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி 50 அடி பள்ளத்தில் வீசிய சம்பவம் சங்கராபுரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 18 நாட்களுக்கு பிறகு அழுகிய நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.